பட்டினப்பாக்கம் கடற்கரையில் விநாயகர் சிலை கழிவுகளை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரபாகரன். பிரபாகரன், விவரங்கள். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா என்பது கடந்த 27ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. தொடர்ச்சியாக ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்த சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கக்கூடிய நிகழ்வு என்பது நேற்று நடைபெற்றது. சென்னை பொறுத்தவரை நேற்று பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் கடற்கரை, திருவான்மியூர் பல்கலைக்கழக நகர், அதே போல காசிமீர் மீன்பிடி துறைமுகம், திருவொற்றியூர் பாப்பல இடைமடை என 4 இடங்களில் சிலைகளை கரைப்பதற்கான ஏற்பாடுகள் என்பது தீவிரமாக செய்யப்பட்டிருந்தது. காவலுக்கு சென்னை மாநகர காவல்துறையினர் ஈடுபட்டிருந்தார்கள். சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் கடற்கரையில் மற்றும் நேற்று 1164 விநாயகர் சிலைகள் கரைக்க இந்நிலையில் இந்த நேற்றைய தினம் கரைக்கப்பட்ட அந்த சிலைகளுடைய அந்த மீதம் இருக்கக்கூடிய குப்பைகள், தொடர்ச்சியாக மணல் பரப்பில் இருந்த குப்பைகள் அகற்றும் பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. நேற்று இரவு வரை 40 டன் எடையிலான குப்பைகள் அகற்றப்பட்டிருப்பதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். இந்த சிலைகளுக்கு வைக்கப்பட்டிருந்த பூ, அதே போல மாலை, மரக்கட்டைகள், அவை வைத்திருந்த அந்த இரும்பு சட்டங்கள், அதே போல மரத்திலான சட்டங்கள் என கரை ஒதுங்கக்கூடிய பொருட்களை உடனடியாக அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். கிரேன்கள் நிறுத்துவதற்காக அமைக்கப்பட்டிருந்த மணல் மற்றும் ஜல்லியிலான அந்த பாதை முழுவதுமாக நீக்கம் செய்யக்கூடிய பணி என்பது கிட்டத்தட்ட முடியக்கூடிய நிலையில் இருக்கின்றது. இன்று பிற்பகலுக்கு மேல் மொத்தமாக அந்த கடற்கரை முழுவதுமாக சுத்தம் செய்யப்பட்டு குப்பைகள் முழுவதுமாக அகற்றப்படும் என்றும், கூடுதலாக ஒரு 30 டன் வரையிலான குப்பை நேற்று இரவிலிருந்து சேகரிப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும், ஒட்டுமொத்தமாக பணிகள் முடிந்ததன் பின் எவ்வளவு குப்பைகள் அகற்றப்பட்டன என்பது தொடர்பாக ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரபாகரன், விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.